ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து இந்த பாருங்கள், நேந்திரம்பழம் சுயன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நேந்திரம்பழம் ஒரே ஒரு பழம்தான். ஃபஸ்ட்டு ஒரு நேந்திரம்பழம் எடுத்துக்கோங்க, நல்லா பழுத்தது. அப்புறம் இவ்வளோ தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு சில் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இது வந்து கோதுமை மாவு, மைதா மாவு தான் ஆக்சுவலாக வேணும். இது வந்து கோதுமை மாவு, நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காதனால கோதுமை மாவு 3 கப்பு. அப்புறம் கொஞ்சம் சோடா உப்பு, 3 ஏலக்காய். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த தேங்காவை எடுத்து ஏலக்காவும் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு இதேமாரி ஒரு பவுல் எடுத்துட்டு 3 கப்பு கோதுமை மாவு போட்டு நல்லா இது கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு இந்த அடித்து வச்சுருக்கீங்க இல்லையா தேங்காய், அதை போட்டு விரசிக்கோங்க. விரசிட்டு இந்த கருப்பட்டி இருக்குது இல்லையா, கருப்பட்டி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டினாலே இந்த அளவுக்கு பதம் வந்துடும். அதுக்கப்புறம் சோடா உப்பு போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், சோடா உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இந்த பாருங்கள், கையில் நான் எண்ணெய் தடவலை, தண்ணி தடவிக்கோங்க. தண்ணி தடவிட்டு இதை அப்படியே உருண்டையாக பிடிச்சி இதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வெந்த உடனே எடுங்க. வெந்து எடுத்தால் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்டானது. நேந்திரம்பழம் நம்ம வந்து அது ரொம்ப கனிஞ்ச பழம். நான் அதனால கையிலே பிசைஞ்சு அதில் போட்டுட்டேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டாட்டா, பை பை.